Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஐஸ்கிரீம். ஸோ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு கப் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பாலை வந்து சுண்டை காய்ச்சி வச்சுருக்கணும். ஓகே, 1 லிட்டர் பாலை வந்து 1/2 லிட்டர் பாலை எடுத்துருக்கோம். ஸோ நம்ம குல்ஃபி ஐஸ்கிரீமுக்கு ப்ராசஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ சேம் ப்ராசஸ். நான் கூட அடிஷ்னலாக என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி ஒரு ஹர்ஷி சிரப் கூட வந்து டுட்டி ஃப்ரூட்டி அண்ட் தென் சாக்கோ சிப்ஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் லேயர் போடுறேன். ஸோ இது அமுல் சாக்லேட். ஸோ அதில் தான் வந்து அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் இருக்கும். ஸோ நான் அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி உருக்கி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ தட் அண்ட் தென் நம்ம குல்ஃபிக்கு செட் பண்ண அதே ஒரு ப்ராசஸ், அந்த மில்க்கு, சாக்கோ சிப்ஸ், ஹர்ஷி சிரப், டூட்டி ஃப்ரூட்டி, இதெல்லாமே வந்து லைன் பை லைன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 4 to 5 hours வந்து நல்லா டீப் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஐஸ்கிரீம், சாக்கோ சிப்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.